தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி அக்டோபர் 2 முதல் 9 வரை. தொடர்புக்கு 9360200477. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர். அன்பர்களே அனைவரும் நலமா? 20ஆம் தேதி சனிக்கிழமை, அருமையான சனிக்கிழமை. பெருமாள் வழிபாடு சிறப்பாக செய்யுங்கள். புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை. நீங்கள் கேட்கவே வேணாம், என்றைக்கும் பெருமாள் கோயில் பக்கமே போகலனாலும் இன்னைக்கு போய் லைனில் நின்றுவோம். இன்னைக்கு போய் பெருமாளை பார்த்தா ஒட்டு மொத்தமாக அள்ளி கொடுத்துருவார் அப்படின்னு புரட்டாசி சனிக்கிழமை போய் நின்றுவோம். புரட்டாசி விரதம் இருப்பவர்கள், சனிக்கிழமை விரதம் இருப்பவர்களாம் சிறப்பாக இருங்கள். உண்மையிலேயே பெருமாள் வழிபாடு நன்மை செய்யும். ரெகுலராக போகணும். சும்மா புரட்டாசி மாதம் மட்டும் வந்தால் பெருமாளை போய் சாமி கும்பிட்றதும் சனிக்கிழமை அன்னைக்கு, மற்ற நாளில் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கலாம். பெருமாள் எப்படி நல்லது பண்ணுவார். மாகாலய பட்சத்தில் வரக்கூடிய அருமையான சனிக்கிழமை, அருமையான புரட்டாசி மாதம் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் 4ஆம் நாள். வாங்க, திதி யோகம் காரணம், 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 12:55 வரைக்கும் திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி, காலை 9:57 வரைக்கும் மகம், பின்பு பூரம், இரவு 9:44 வரைக்கும் சாத்தியம் நாம யோகம். யோகாதிபதி நட்சத்திரம் பரணி, யோகி சுக்கிரன். அவயோக நட்சத்திரம் விசாகம், அவயோகி குரு. அதன் பின்பு சுபம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை, யோகி சூரியன். அவயோக நட்சத்திரம் அனுஷம், அவயோகி சனி பகவான். அதிகாலை 12:55 வரைக்கும் அனிசை, அதன் பின்பு பிற்பகல் 12:59 வரைக்கும் பத்திரை கேது, அதன் பின்பு சகுனி கரணம் சனி பகவான். வாங்க கிரக சூழ்நிலையெல்லாம் பார்க்கலாம். குரு மிதுனத்தில் இருக்காரு. சுக்கிரன், கேது, சந்திரன் 3 பேருமே சிம்மத்துல. காலை 9:57 வரைக்கும் மகத்தில் இருப்பார் சந்திரன். அதன் பின்பு புறத்துக்கு போயிடுவார். சூரியன் புதன் கன்னியில, புதன் உச்சம். செவ்வாய் துலாமில் இருக்கிறது. ராகு கும்பத்தில், மீனத்தில் சனி பகவான். ஆக 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% மட்டுமே காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு 6ஆம் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதையும் துவங்க வேண்டாம். ஏன்னா 25% மட்டுமே காரிய வெற்றி. பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். 2ஆம் ஜாமம் துயில், அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில், உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும்.
அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி படுபக்ஷி. சனிக்கிழமை அன்னைக்கு கோழி முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க. ரெகுலராக செஞ்சிட்ருக்கிற வேலையை செய்யுங்க. புதுசாக ஒன்று துவங்கணும், புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும், சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. மூன்றாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். ஏழாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர். ஒன்பதாம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம். ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை. வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.